Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 23/8/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது நேற்றுலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்கிட்டேருந்து வந்துட்டுருக்கிற ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, ரவுண்ட் 2 கவுன்சிலிங் எப்போ சார், ஷெட்யூல் நடந்துகிட்ருக்குதா, இல்லை நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா, இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு ஷெட்யூல் இருந்தது, அந்த ஷெட்யூலை தான் இப்போ ரவுண்ட் 2 ஃபாலோ பண்ண போகிறாங்களா, அந்த டேட் அப்படிங்கிறது இப்போது அந்த டேட்டுக்கு மேலே ஷெட்யூல் அப்படிங்கிறது போயிட்டுருக்குது. ஸோ ரிவைஸ்டாக இல்லை லேட்டஸ்ட்டாக ஏதாவது நியூஸ் இருக்குதா அப்படின்னு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்காக பதில் சொல்கிறதுக்கு பதிலாக காமனாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டா எல்லாத்துக்குமே இது உபயோகமாக இருக்கும். இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்ட் 2க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் இதே டவுட் தான். ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 2, ஸ்டேட் கோட்டா அப்படிங்கிறது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி எல்லா ஸ்டேட்டுக்கும், நான் ஆந்திராவுக்கு போட்டிருக்கிறேன் சார், கர்நாடகாவில் போட்டிருக்கிறேன் சார் அப்படின்ற அனைவர் கேட்ட கேள்விக்கும் இதில் பதில் உள்ளது. பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா கோட்டா ரிவைஸ்டு ஷெட்யூல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ரவுண்டு 2, இது ரவுண்டு 2னுடைய எம்சிசி ரிலீஸ் பண்ணியிருந்த ஷெட்யூல் 21 ஆகஸ்ட்டு. ரெஜிஸ்ட்ரேஷன் 21 ஆகஸ்ட்லேருந்து 26 ஆகஸ்ட் வரைக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது 22 ஆகஸ்ட்லேருந்து 26 ஆகஸ்ட் வரைக்கும். ஸோ இந்த ஷெட்யூலை எம்சிசி இப்போ நினச்சாலும் ஃபாலோ பண்ண முடியாது. ஓகேங்களா? எதனால் அப்படின்னா, உங்களுக்கு ஜாயினிங் டேட்டு ஃபார் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 அப்படின்றது நேற்று, அதாவது நேற்றுன்னா 22/8/2025 தான் முடிஞ்சிருக்குது. கரெக்டுங்களா? அது மட்டும் இல்லாமல் 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க அவங்க சீட்டை ரிசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டேட்டையும் கொடுத்துருக்குறாங்க. அதை நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். உங்களுக்கு ரெசிக்னேஷன் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 எப்போ, 25/8/2025 மாலை 5 மணி வரை. சரி சார், இப்போ ரெசிக்னேஷனுக்கும் ரவுண்ட் 2க்கும் என்ன சார் லிங்க் இருக்குது அப்படின்னா, ரவுண்டு 1ல் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது ஆல் இண்டியா கோட்டாவை பற்றி. ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் ஃப்ரீ எக்ஸிட் ஆனவங்க, அதே போல் ஜாயின்டு அண்டு ரிசைன்டு, ஓகேங்களா, ஜாயின்டு அண்டு ரிசைன்டு, இவங்களுடைய சீட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2 சீட் மேட்ரிக்ஸில் ஏட் ஆகும். அதனால் டிலே ஆகுது அப்படின்னு பதட்டப்பட வேண்டாம். இல்லை டிலே ஆகுது அப்படின்ட்டு பயப்படவும் வேண்டாம். டிலே அப்படிங்கிறது ப்ராவர்பில் வேணால் டிலே இஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா நேற்று மாலை 5 மணி வரைக்கும் அலாட்டான சீட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அலாட்டட் சார், ஆனால் நான் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் டைம் முடிஞ்சுது. இப்போது அலாட்டட், ஜாயின்டு அண்டு வில்லிங் டு ரிசைன் அப்படின்றவங்களுக்கான லாஸ்ட் டேட் எப்போ, 25/8/2025 மாலை 5 மணிக்குள்ளே வித்தவுட் எனி ஃபோர்ஃபீச்சர். ஓகேங்களா? ஸோ இவங்க ரிசைன் பண்ணுற பட்சத்தில் இவங்களுடைய சீட்டு ரவுண்டு 2னுடைய சீட் மேட்ரிக்ஸில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ என்ன தெரிஞ்சுக்க முடியுது, 25/8/2025 ஓகேங்களா, மாலை 5 மணி வரை உங்களுக்கு என்ன ஆக போகிறதில்ல, ரவுண்டு 2 அப்படிங்கிற ஷெட்யூல் நம்மளுக்கு ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு எம்சிசி ரிலீஸ் பண்ணின இந்த ரவுண்டு 2 ஷெட்யூல் அப்படிங்கிறது காலாவதி ஆகிவிட்டது. ஓகேங்களா? இந்த ஷெட்யூலை ஆல் இண்டியா கோட்டாவே நினைத்தாலும் எம்சிசியை நினைத்தாலும் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு ஷெட்யூலை இப்போதைக்கு ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா
5ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு ரெசிக்னேஷனுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. அப்போது 26th ஒரே ஒரு நாளில் சாய்ஸ் ஃபில் பண்ணி உங்களுக்கு சாய்ஸ் லாக் பண்ணி 29th உங்களுக்கு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறது ஹைலி இம்பாசிபிள். அப்போது எம்சிசி ரிலீஸ் பண்ண இந்த ஆல் இண்டியா கோட்டா ஷெட்யூலாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கோட்டா ஷெட்யூலாக இருந்தாலும் உங்களுக்கு அது காலாவதி ஆகிவிட்டது. மீண்டும் ஒரு ரிவைஸ்டு ஷெட்யூல் எம்சிசி கூடிய விரைவில் வெளியிடும். ஓகேங்களா? அதுக்காக எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தொடர்ந்து அதே கொஸ்டினை கேட்டுட்ருக்க வேண்டாம். எப்போ ரிவைஸ்டு ஷெட்யூல் வந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனாக நம்ம எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாவும் ஆகட்டும், அதே போல் ஸ்டேட் கோட்டா தமிழ்நாடு, ஓகேங்களா, மற்ற மாநிலங்களினுடைய ரவுண்ட் 2 ரிவைஸ்டு ஷெட்யூலையும் நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் உடனுக்குடனாக போஸ்ட் பண்ணிடுவோம். அது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போது எம்சிசியினுடைய ஆல் இண்டியா கோட்டா அண்டு ஸ்டேட் கோட்டா ஷெட்யூலில் ஸ்டேட் கோட்டாக்கான ஷெட்யூல் 27th ஆகஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஷெட்யூலையும் ஆல் இண்டியா கோட்டா சொல்லிருச்சு அப்படிங்கிறதுக்காக ஸ்டேட் கோட்டாவும் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன் சார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டேட் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 25 ஆகஸ்ட்டு. ஓகேங்களா? 25th ஆகஸ்ட்டு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்தந்த ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, எங்கள் ஸ்டேட்டில் இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ரவுண்ட் 1 அலாட்டட் கேண்டிடேட்ஸ் இத்தனை பேர், அதில் ஃப்ரீ எக்ஸிட் ஆனவங்க இத்தனை பேர், ஓகேங்களா, அதுக்கப்புறம் நாட் ஜாயின்ட் எத்தனை பேர் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை உங்களுக்கு என்ன பண்ணணும், மெயில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஷெட்யூலை இப்போதைக்கு ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப். ஸோ கூடிய விரைவில் என்ன ஆக போகுது, எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாக்கும் அதே போல் ஸ்டேட் கோட்டாக்கும் மீண்டும் ஒரு முறை ரிவைஸ்டு ஷெட்யூல் அப்படிங்கிறது கூடிய விரைவில் வெளியிடப்பட உள்ளது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் ஓகேங்களா என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஜாயினிங் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எத்தனாம் தேதி வரைக்கும், 26/8/2025. ஓகேங்களா? அப்போது 26ஆம் தேதி வரைக்கும் ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. வெஸ்ட் பெங்காலுக்கும் இந்த ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ண முடியல. அதனால் உங்களுக்கு 26ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு ரிவைஸ்டு ஷெட்யூல் அப்படிங்கிறது 26 அல்லது 25 மாலைக்கு பிறகு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது இந்த ப்ரூஃபை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ என்ன சார் கடைசியாக சொல்ல வரீங்க, ரவுண்டு 2 கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருச்சா சார், நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமா, இல்லை ஷெட்யூல் நடந்துகிட்ருக்குதா அப்படின்னு பதட்டப்படுறவங்களுக்கோ கேள்வி கேட்குறவங்களுக்கோ இதில் கிளியரான பதில் கொடுத்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல் இண்டியா கோட்டா ரிவைஸ்டு ஷெட்யூலும் கூடிய விரைவில் வெளியிடப்பட உள்ளது. ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 2க்கான ரிவைஸ்டு ஷெட்யூலும் கூடிய விரைவில் வெளியிடப்பட உள்ளது. அது வந்த பிறகு தான் எப்போது ரவுண்ட் 2னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன், எப்போது சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற தகவலெல்லாம் தெரிய வரும். அதுவரை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சற்று பொறுமை காக்கவும். இந்த டிலே அப்படிங்கிறது உங்களுடைய நல்லதுக்காகத்தான். ஓகேங்களா? எதனால் அப்படின்னா, டிலே ஆகுது அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட் கேண்டிடேட்னுடைய சீட்ஸும் ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு ஜாயின்ட் அண்டு ரிசைன்டு கேண்டிடேட்னுடைய வேக்கன்சியும் ரவுண்டு 2ல் இன்க்ளூட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் உங்களுக்கு சீட் இன்க்ரீஸ் ஆன ரிவைஸ்டு ஷெட்யூல் தேவைப்படுது அப்படின்னா பொறுமை காக்கவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.